இன்றைக்கி வந்து ஒரு வீரனுக்கும் கோழைக்கும் உண்டான வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 அணு ஆயுதம் வச்சுருக்க நாடு, எங்களுக்கு நீங்கள் அடிப்பணிஞ்சே ஆகணும், இல்லைனா உங்கள் நாட்டை அழிச்சிருவோன்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, இது எனக்கு இறையாண்மைக்கு எதிரானது, நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, யாருக்கும் நான் அடிப்பணிய மாட்டேன்னு சொல்லி தைரியமாக தாங்கிட்ட அணு ஆயுதம் இருக்கானே தெரியாது. ஆனால் அணு ஆயுதம் வச்சுருக்க நாடு மிரட்டினாலும் எதிர்த்து நின்று சண்டை போட்டு செத்துட்டான். ஓகேங்களா, செத்துட்டான். அவன் வீரன். ஆனால் ஒருத்தன் இருக்கான் 4வது இடத்துல இருக்கான் ஆர்மி பவரில். நீ அவன்கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், சரிங்க ஏஜமா வாங்க மாட்டேன்னு சொல்கிறான். நீ வந்து என் பொருட்களுக்கு வந்து உன் நாட்டில் டேக்ஸ் இருக்கக்கூடாது, ஆனால் உன் பொருளுக்கு நான் வந்து 18% டேக்ஸ் போடுவேன்றான். சரிங்க ஏஜமான்றான். இந்த இடத்துல நான் கை காட்டினா நீ அங்கே போகணுன்றான். சரிங்க ஏஜமான்றான். வாய்க்கிழியே நான் உங்கள் நாட்டோட போகிற அந்த ஆப்ரேஷன் சிந்தூரை நிறுத்திட்டேன்னு கத்துவான். இவன் வந்து எதிர்ப்பு சொல்லவே மாட்டான். இல்லை நீங்கள் பண்ணலைன்னு ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டான். அதே மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு நீங்கள் வந்து அப்பா கண்ட்ரி ஃபாதர்லேண்டு, நாங்கள் மதர்லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத போலாத கதையெல்லாம் விடுவான். எல்லா ஆயுதமும் வச்சுருக்கான், ஆனால் போய் காலில் விழுந்துடுறான். எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். இவன் கோழை. இதில் யார் வீரன் யார் கோழைன்னு நான் சொன்னேன்னு தெரிஞ்சா கமெண்ட்டில் போடுங்க. நம்ம வந்து ஒரு கோழை தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோன்றதையும் மனசில் வச்சுக்கோங்க.